உலகத்தில் எல்லா மதத்துக்கும் நாடு இருக்கு. இந்துத்துவத்துக்குன்னு இந்தியா, ஐ லவ் மை இந்தியா, ஐ லவ் மை பாரத மாதா, இந்தியா மட்டும்தான் இருக்கு. இந்துத்துவத்துக்கு இந்தியா மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு பிறப்பு நான் எடுத்தது இந்திய நாட்டுக்காக மட்டும்தான், இந்துத்துவத்துக்காக மட்டும்தான், என் தலைவர் வாழும் மகான் சூப்பர் ஸ்டாருக்காக மட்டும்தான். இந்தியா இந்தியா என்றும் இந்தியா, எனது இந்தியா, நமது இந்தியா. இந்துத்துவத்துக்காக இருக்கிற ஒரே நாடு இந்திய நாடு. அதனால் நான் கட்டாயம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். சரிங்களா? எனது வாக்கு பிஜேபிக்கு, எனது ஓட்டு இந்துத்துவத்துக்கு, என் பாரத நாட்டுக்கு, நமது நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்குத்தான் எனது ஓட்டு. டிவிகே விஜய் அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கானதா பதிவு தான் இந்த பதிவு. அதாவதுங்க, புது கட்சி உங்களுக்கு திரு விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தா நீங்களும் சிஎம் ஆகலாம். அதாவது ஒரே ஒரு சின்ன விஷயம், ஃபேனை போட்டுக்கிறேன், ஒரே ஒரு சின்ன விஷயம். இப்ப ஆந்திரா அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆந்திரா கவர்மெண்ட் சிரஞ்சீவி அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் வந்தது. அவரு அரசியலுக்கு வரும்போது அவர் நினைச்சாரு திருப்பதியே அலறிச்சு நம்ம தான் அடுத்த முதல்வர்னு நினைச்சு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டார். அவரும் நல்ல மனிதர் தான். அவரோட தம்பி பவன் கல்யாண் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தாரு. இன்னைக்கு அவர் தான் ஆந்திரா துணை முதல்வர். இதெல்லாம் கொஞ்சம் இதை யூஸ் பண்ண பிரதர். திரு டிவிக்கு கட்சியை சேர்ந்த விஜய் அவர்களுக்கு தான் இது. அப்புறம் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் நான் நேரடியாவே நாம் தமிழர் கட்சிகளால் நான் பாதிக்கப்பட்டவன். நேரடியாவே அவங்களால நான் வெட்டுப்பட்டு என் உத்தியோகத்தை இழந்து, அது போங்க, 2 கை இருக்கு, நல்ல புத்தி இருக்கு. தலைவர் சொன்ன மாதிரி கெட்ட பையன் சார் இந்த காலி பொழைச்சிக்குவான். சரிங்களா? நான் விஷயத்துக்கு வரேன். நிறைய விஷயங்கள் பேசினா டைம் ஆயிரும். நான் சுருக்கமா முடிச்சேன். அதாவது விஜய் அவர்கள் நினைத்தால், கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்தால், கட்டாயம் பிஜேபியோட நீங்க கூட்டணி வைத்தால் நீங்க நினைத்தது நடக்கும். திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு தான் இந்த பதிவு. கொஞ்சம் புத்திசாலித்தனமா நீங்க யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டால், பிஜேபியோட நீங்க கூட்டணி வைத்தால் நீங்க கட்டாயம் துணை முதல்வரோ அல்லது முதல்வரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. நீங்க வீரியத்துக்கு சூரிய முழுங்கினா என்ன பொண்ணு, முழுங்கின சூரி சூத்த கிழிச்சுக்கிட்டு தான் வரும். இதுதான் நடக்கும். அதனால உங்களுக்கு எதிரி யாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. தீய சக்தின்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சீங்கன்னா கட்டாயம் பிஜேபி கூட நீங்க கூட்டணி வைத்தால் கட்டாயம் நீங்க வெற்றி பெறறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதை விட்டுட்டு இப்பெல்லாம் எனக்கு சீமான் அவர் நண்பர் தான். அவரு ஒரு தனித்துவம் வாய்ந்தவர். சீமான் அவர்கள் நிறைய விஷயங்கள் நல்லா சூப்பரா சிறப்பா பேசுறாரு. உண்மையிலுமே நான் சீமான் அவர்களுக்கு ஐ எம் சல்யூட், ஹேண்ட்சம், வெரி சூப்பர் மேன். நாட்டு மேல முன்னவருக்கு அக்கறை இல்லை, இப்ப நிறைய நாட்டு மேல அக்கறை இருக்கு. பரவாயில்ல. அவர் ஒரு எதிர்கட்சியாவது வரட்டுமே எனக்கு ஒரு ஆசை, சீமான் அவர்கள். ஆனா கட்டாயம் சிஎம் ஆக முடியாது. கட்டாயம் அவர் சிஎம் எல்லாம் ஆக முடியாது. தன்னை சுடும் பண்ற மாதிரி எதிர்கட்சியா வர்றது வாய்ப்பு இருக்கு. ஆனா பின்னாடி ஒரு 20 வருடம் கழிச்சு சிஎம் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அப்பயும் சீமானவர்கள் கிடையாது. சீமானவர்கள் காடு சென்றது பிறகு அவரு சாட்டை முருகனுக்கு அதுக்கான தகுதிகளும் இல்லை. ஏன்னா அவரும் சீமான் போலதான் எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்காரு. சில பல விஷயங்கள் அப்படி கையாண்டு போகணும், பொறுத்து அரவணைச்சு போகணும். அது இந்த 2 பேத்துக்கும் இல்லை. அப்புறம் யாரும் ஒரு தம்பி கொஞ்சம் இப்ப டவுன் பண்ணிட்டா, அப்படியே
வீல் அப்படி இடும்பாவன கார்த்தியா அந்த தம்பிக்கு கரெக்ட் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தம்பி கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தப்பிச்சுக்கலாம். அந்த தம்பியை இவங்க மாதிரியே விளையாடுத்த பண்ணி மாதிரி வீல் கத்தனா அப்புறம் அவ்வளவுதான். அத்திகாயம் தெரியாத அனுமர் புடுக்கும் தெரியாம போயிட வேண்டியதான். கச்சின்னு அப்படியே தொண்டைக்கிலேயே கத்திட்டு போக வேண்டியதான். இது உண்மையான விஷயங்கள். திரு விஜய் அவர்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யோசிச்சு பண்ணா பிஜேபி கூட கூட்டணி வைத்தால் கட்டாயம் நீங்க சிஎம் ஆகிறது வாய்ப்புகள் 70% இல்ல 90% இருக்கு. அப்புறம் உண்மையிலுமே நம்ம இந்தியாவில் நல்ல ஒரு அரசியல்வாதி யாருன்னா காலம் சென்ற இறைவனடி சேர்ந்த நமது கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள்லாம் நல்ல மனிதருங்க, அருமையான மனுஷங்க. உண்மையிலுமே இந்த தமிழ்நாடு மக்கள் ரொம்ப வருத்தப்பட போறீங்க. இந்த மாதிரி ஒரு உத்தமரை நல்லவரை தமிழ் பற்று உள்ளவர் தமிழ் தேசப்பற்று உள்ள மனுஷன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க தமிழக மக்கள், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நல்ல மனுஷனை நம்ம விட்டுட்டோம். அந்த மகா நல்ல தெய்வம், உண்மையிலுமே தமிழ் அக்கறை கொண்ட மனிதர், நல்ல மனுஷன். அந்த பாலா போன யமனுக்கு பிடிக்கல, அந்த கடவுளுக்கு பிடிக்கல இந்த நல்ல மனிதர் பூமியில விட்டு வைக்க இந்த நல்ல மனிதரை கூட்டிக்கிட்டாங்க. கேப்டன் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க, அருமையான மனுஷங்க. அவர்லாம் கட்டாயம் அடுத்த சிஎம்னு தான் நினைச்சோம். கடவுளுக்கே பொறுக்கல, அவரை எடுத்துக்கிட்டாரு. நல்ல மனுஷர்கள் யாரும் நாட்டில் இருக்க மாட்டாங்க, பூமியில சீக்கிரம் எடுத்துக்குவாங்க, அது உண்மைதான். அதனால கேப்டன் அவர்களும் நம்ம லதா அன்னியார் அவர்களும் தம்பி பிரபாகரன் அவர்களும் தம்பி அந்த சின்ன தம்பி பாண்டியன் அவர் பேர் என்ன பேரு, விஜய் பிரபாகரன் அவர் பெரியவர், சின்ன தம்பி அவரோட தம்பியும் இவங்க எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் புத்தியை யோசிச்சு ஆலோசிச்சு மறுபடியும் பிஜேபி கிட்டே கூட்டணி வைங்க. விஜயெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. உங்க அப்பாவால தான் கேப்டனால தான் இன்னைக்கு விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியாக வர காரணமும் ஒரு நல்ல நடிகராக வர காரணமும் நமது கேப்டன் ஐயா அவர்களால் தான் இந்த விஜய் அவர்கள்லாம் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுது. அந்த நன்றி மறந்து அவரோட ஜெயங்கள் கூட வரல. எல்லாத்துக்கும் மன வருத்தம், எனக்கும் மன வருத்தம் தான். ஏற்றி விட்ட ஏனிய உதறி தள்ளிட்டு போனார் விஜய் அவர்கள். இதெல்லாம் காலம் மறக்காத, அவங்களும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. சரி, மறப்போம், மன்னிப்போம். கேப்டன் அவர்கள் நல்லவர், உத்தமர், தங்கத்துக்கு நிகர் அவர் மட்டும்தான். தாய்ப்பால் மாதிரி அவர் குணம் ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம அந்நியார் அவர்களும் நம்ம கேப்டனோட மகன் அவர்களும் நல்லா தீர ஆலோசிச்சு பிஜேபியில் சேர்ந்தா கட்சி தப்பிக்க வாய்ப்பு உண்டு. கட்டாயம் ஒரு 10 வருஷம் நீங்க உழைச்சீங்கன்னா கட்டாயம் நீங்க சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஜாதகாரன் ஜோசிகாரன் சொல்ற மாதிரி நினைக்காதீங்க, உண்மை நிலவரம் அதுதான். விஜய் அவர்கள் போய் பிஜேபி கூட சேர்ந்தா சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு லதா அன்னியா அவர்கள் போய் பிரேமலதா அன்னியா அவர்கள் போய் பிஜேபியில் சேர்ந்தா கட்டாயம் இப்போல்ல வாய்ப்பு இருக்கு, கட்டாயம் இருக்கு, ஒரு 10 வருஷம் கழிச்சு. ஆனா விஜய்க்கு வந்து இது சரியான சந்தர்ப்பம். இப்ப விட்டார்னா எப்பயுமே இல்லை. சீமான் அவர்கள் வந்து போய் கட்டாயம் பிஜேபியோட சேர்ந்தா இமிடியட்டா 2026 சீமான் அவர்கள் தான் சிஎம். ஆனா வீரியத்து நீங்க எல்லாம் சூரியன் முழுங்கினா, பிரேமலதா அன்னியா அவர்களே உங்களை நான் சொல்ல கிடையாது, இந்த விஜய்க்கும் சீமானுக்கும் சொல்றேன், நீங்க 2 பேரும் வீரியத்துக்கு சூரியன் முழுங்கினா உங்க சூத்து கிளிப்படும். சூத்து கிழிஞ்சுதான் கத்தி வெளியே வரும், இதுதான் உண்மை. பாருங்க, புட்சாலித்தனமா இருந்து நம்ம தமிழக மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. எடப்பாடி எல்லாம் எங்க ஊருக்காரரு பாவம், கட்சியை கந்தரை பண்ணிட்டாங்க, கூட இருந்தவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எடப்பாடியார் அவர்களுக்கு கூட இருந்து நிறைய பேர் துரோகம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு திறமையானவர் எடப்பாடி அவர்களுக்கு. பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லும். இந்த சாட்டை துருமுருகனுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், அவர் விஜய் பத்தி எதுவும் தவறா பேசாதீங்க தம்பி. நீங்களும் அரசியல்வாதிங்க, அவரும் அரசியல்வாதி. இதோ அந்த தம்பிக்கு ஒரு ஆசை சிஎம் ஆகணும்னு விஜய்க்கு.
வரட்டும், அவரும் தான் கொஞ்சம் கூக்குரல் விட்டு பேசட்டுமே. மக்கள் என்ன விஜயோட ரசிகர்லாம் ஓட்டுக்குள்ள சின்ன சில்லுண்டு பசங்க, எத்தனை தொகுதி இருக்குன்னு கூட தெரியாது தமிழ்நாட்டில். மரம் ஏறுறதும், கரண்டு கம்பம் ஏறுறதும், டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறுறதும், மரத்து மேலே ஏறுறதும் இந்த வேலையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் அந்த தம்பிங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும், நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் விஜயை பற்றி தவறாக பேசாதீங்க திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே. சீமான் அவர்கள்லாம் கண்ணியமான மனுஷன், அவர் பேசுறதுல அர்த்தம் இருக்கு. 100க்கு 100 சீமான் அவர்கள் பேசல அத்தனையுமே முழுக்க அர்த்தம் இருக்கு. உண்மையிதான் அவர் பேசுறாரு. இப்போ கரெக்டா இருக்காரு, இப்போ கரெக்டா உண்மையை பேசுறாரு. நான் சொல்றேன், முன்னதான் பொய்யா பேசிட்டு இருந்தார், இப்போ உண்மையா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் பக்கா தலைவரோட ரசிகர், உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் என் நெஞ்சில என் தலைவரை சுமந்து இருப்பேன். எங்க தலைவர் ரசிகர் எல்லாருமே தலைவர் எவ்வளியோ தொண்டர் அவ்வளி. நாங்க ஆன்மீக வழியில் நாங்க போயிட்டு இருக்கோம். இது நான் இப்ப சொல்ல வர காரணமே இதுக்கு மேல தான் நான் சொல்ல போறேன். உலகத்தில் எல்லா மதத்துக்கும் நாடு இருக்கு. என் இந்துத்துவத்துக்குன்னு என் இந்தியா, ஐ லவ் மை இந்தியா, ஐ லவ் மை பாரத மாதா, என் இந்தியா மட்டும்தான் இருக்கு. என் இந்துத்துவத்துக்கு என் இந்தியா மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு பிறப்பு நான் எடுத்தது என் இந்திய நாட்டுக்காக மட்டும்தான், என் இந்துத்துவத்துக்காக மட்டும்தான், என் தலைவர் வாழும் மகான் சூப்பர் ஸ்டாருக்காக மட்டும்தான். இந்தியா இந்தியா என்றும் இந்தியா, எனது இந்தியா, நமது இந்தியா. என் இந்துத்துவத்துக்காக இருக்கிற ஒரே நாடு என் இந்திய நாடு. அதனால் நான் கட்டாயம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன். சரிங்களா? எனது வாக்கு பிஜேபிக்கு, எனது ஓட்டு இந்துத்துவத்துக்கு, என் பாரத நாட்டுக்கு, நமது நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்குத்தான் எனது ஓட்டு. தலைவரால் நான், தலைவருக்கு மட்டுமே நான். எனது நாடு, எனது இந்தியா. அதனால திரு விஜய் அவர்களே, சிந்திச்சு செயல்படுங்க. நீங்களோ நானோ எங்க தலைவருக்கு நீங்க ஒரு எதிரியே கிடையாது, சீமானோ எதிரி கிடையாது. ஆனா நேரடியா நான் சீமானால் நான் பாதிக்கப்பட்டவன். நான் சொல்ற விஷயம் 100க்கு 100 உண்மை. உலக நாடுகள் பல நாடுகள் இருக்கு, கிறிஸ்துவ நாடு இருக்கு, முஸ்லீம் நாடு இருக்கு. ஆனால் என் இந்துத்துவத்துக்கு என் இந்தியா மட்டும்தான் இருக்கு. என் உடல் மண்ணுக்கு உயிர் என் இந்தியாவுக்காக தான், என் தலைவருக்காக மட்டும்தான். சரிங்களா? என் இந்துத்துவத்துக்காக நான் எக்காரணம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் போய் மதம் மாறணும் கிடையாது. புரியுதுங்களா? எனது நண்பர்கள் கிறிஸ்துவனும் இருக்கானுங்க, முஸ்லீம்ஸும் இருக்காங்க. என் நண்பர்கள் நாங்கெல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கோம். சில வீணா போன அரசியல்வாதிகள், என் காவலர்கள், என் தலைவரின் ரசிகர்களை மதத்தின் பெயராலும், மொழியின் பெயராலும், ஜாதியின் பெயராலும் பிரிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம். தலைவர் மட்டும்தான் என் தலைவர், நம் தலைவர். வணக்கம் நண்பரே. யாரோ ஒரு தலைவர் லைக் போட்டிருக்காரு. ஓகே, தயவு பண்ணி விஜய் அவர்களே, உங்களுக்கு புத்தி இருந்தால், ஞானம் இருந்தால், நல்ல அறிவு இருந்தால் யோசிச்சு நீங்க போய் பிஜேபி கூட சேர்ற வழியை பாருங்க. நீங்க தப்பிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க போய் தனியா நின்று வீல்னு கத்துனா வேலைக்கு ஆகாது. அவ்வளவுதான். ஐப்போயிந்திரா பாபு, பணி ஐப்போயிந்தி, அவ்வளவுதான். சரிங்களா? ரொம்ப நாளாச்சு அந்த லைவ் போட்டு. இது திரு சீமான் அவர்களுக்கும், தம்பி சாட்டை முருகனுக்கும், தம்பி இடுமாவளவன் கார்த்திக் அவர்களுக்கும், திரு விஜய் அவர்களுக்கும், எங்களது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும், எங்களது தமிழகத்தை மலர்ந்தே தீரும் என்று ஒரே நம்பிக்கையோடு இருக்கும் எங்களது அண்ணாமலை ஜி அவர்களுக்கும். அண்ணாமலை ஜி எல்லாம் உண்மையுமே ரொம்ப நல்ல மனுஷங்க. அவரை பத்தி நிறைய பேர் அப்படி இப்படி யார் சொத்து சம்பாதிக்கல, அவரும் மனுஷன் தான்யா, அவரும் வரலையா, அவருக்கு குடும்பம் இருக்கு. எங்க அண்ணாமலை ஜியினுடைய மூத்திரத்தை பிடிச்சி தலையில தெரிச்சா கூட யாருக்கும் புத்தி வராது. ஒப்பற்ற, தன்னிகரற்ற அருமையான மனிதர். எங்க தலைவருக்கு அப்புறம் நான் யாரு நான் தலைவராக நேசிக்கிறேன்னா திரு அண்ணாமலை ஜி அவர்களையும் நரேந்திர மோடி அவர்களையும். ஐ லவ் யூ அண்ணாமலை ஜி. உடல் மண்ணுக்கு உயிர் தலைவருக்கு.
நானும் அதே கொள்கையோட வாழ்றேன் தான். எனது நண்பர் சேலத்தில் இருக்கும் எனது நண்பர் ஜிம் கார்த்தி அவர்களும் அதே வழியில் நடப்பவர் தான். அவரும் என்னை போல் தலைவர் ரசிகர் தான். சேலம் ஜிம் கார்த்தி நல்ல நண்பர். அவரு பிஜேபியில் நல்ல போஸ்டிங் கொடுத்தாங்க. என்ன காரணமோ தெரியல, எனது நண்பரோட பதவி பறிக்கப்பட்டது. அதனால கொஞ்ச நாள் நானும் தள்ளி இருந்தேன். கூடிய விரைவில் இதை அண்ணாமலை ஜிக்கு நான் தெரியப்படுத்தி பழையபடி எங்க ஜிம் கார்த்தி வந்து பழையபடி அவர் ஒரு நல்ல பொறுப்புல உட்கார வைக்கணும். நல்ல மனிதர் எங்க ஜிம் கார்த்தி வந்து உண்மை உழைப்பு தலைவர் அப்படின்ற லட்சியத்தோட வாழக்கூடிய மனிதர். திரு அண்ணாமலை ஜி அவர்களே, என்னோட வயதில் நீங்க சொன்னவர் தான். இருந்தாலும் இந்த பதிவு நமது அண்ணாமலை ஜி அவர்களுக்கு போய் சேரும் முறை எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எனது நண்பர் ஜிம் கார்த்தி அவர்களுக்கு வந்து பிஜேபியில் நல்ல போஸ்டிங் கொடுத்தாங்க. அது என்ன காரணமோ தெரியல, அந்த பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அவர் விளையாட்டுல அவருக்கு கொடுத்தாங்க. எங்க ஜிம் கார்த்தி அவர்களுக்கு மறுபடியும் நல்ல ஒரு உயர்ந்த பதவி தரும்படி தாழ்ந்து பணியும்போது நான் கேட்டுக்கிறேன். எங்க தலைவர் ரசிகர் மன்ற சார்பாக, எனது டிஃபென்ஸ் டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலம் ரஜினி பழனி. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.